త్రిపురవాసినం కరుణామూర్తి స్వరూపం சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாய்நாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, உன்னுடைய கடினமான காலங்கள் முடிந்துவிட்டன. சாயியை உங்கள் தந்தையாக கருதினால் ஒரு நிமிடம் அவர் சொல்வதை கேளுங்கள். இன்று பாபா மிக மிக அற்புதமான செய்தியுடன் வந்துள்ளார். பாபா நமக்கு சொல்வது என்னவென்றால், நீங்கள் ஏதாவது செய்தியை கொடுக்க விரும்பினால் இன்று அவர் கூறுகிறார். அவரது வார்த்தைகள் மூலம் அவரது வார்த்தைகளை நாம் கேட்போம். பாபாவின் செய்தி: என் குழந்தை, நீ கவலைப்பட தேவையில்லை. உங்கள் சாய்பாபா உங்களுடன் இருக்கிறார் என்று நீங்கள் எப்போதும் நம்புகிறீர்கள் இல்லையா? அந்த ஒரு நம்பிக்கை என் மீது வையுங்கள் என் குழந்தை. நான் என் பக்கத்தில் இருந்து எல்லாவற்றையும் நடக்கச் செய்வேன். விரைவில் நான் உங்களுக்கு நற்செய்தியை கொண்டு வருவேன். நீங்கள் விரும்பும் நல்ல செயல்கள், நீங்கள் இப்போது எதிர்கொள்ளும் சிறிய சிரமங்கள், பிரச்சனைகள் மற்றும் துக்கங்கள் உள்ள சில துன்பங்களால் ஏற்படுகின்றன. என் மனம் கனமாக இருக்கிறது, அது கனமாக இருக்கிறது பாபா. இனி அது என் பொறுப்பல்ல அப்பா. நீங்கள் என்னிடம் அழுகிறீர்கள், இந்த சுமையை என்னால் சுமக்க முடியவில்லை என்று கூறுகிறீர்கள். ஆனால் சில சூழ்நிலைகள் செல்வாக்கின் காரணமாக என்னால் அதை தாங்க முடியும். நான் மறந்துட்டேன், அது உண்மை அல்லவா குழந்தையே? ஒரு விஷயத்தை அடையாளம் கண்டுக்கோ குழந்தாய். நான் உன்னுடன் உண்மையில் இல்லை, நான் உன் பேச்சை கேட்கவில்லை என்று ஒருபோதும் நீ நினைக்காதே. ஏனென்றால் அது வெறும் உன் மாயை. உனக்கு துன்பங்கள் வரும்போது நான் உன்னிடம் நெருங்கி வருவேன். எப்போதும் ஒன்றை மனதில் வைத்துக்கொள், நீ துன்பப்பட வேண்டும் என்று நான் ஒருபோதும் விரும்பவில்லை பாபா. நீ வேண்டுமென்றே என்னை தண்டிக்கிறாய். நான் ஒருபோதும் பொய் செய்ய மாட்டேன். என் நம்பிக்கை என் குழந்தைகள், என்னிடம் பிரார்த்தனை செய்பவர்கள், என்னை நம்புபவர்கள் எப்போதும் தங்கள் குடும்பங்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதனால் தான் நான் ஒவ்வொரு நொடியும் உனக்காக கடினமாக உழைக்கிறேன். உனக்கும் அது தெரியும் குழந்தாய். பிறகு ஏன் சில சூழ்நிலைகளால் நான் உன்னுடன் இல்லை என்று நீ நினைக்கிறாய்? நான் உன்னுடன் இல்லை என்று நீ நினைத்தால் நான் எப்படி உன் பேச்சை கேட்கவில்லை என்று கூற முடியும்? எல்லா கடினமான காலங்களும் போய்விட்டன. நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன். நீ எவ்வளவு சிரமங்களை எதிர்கொண்டாலும் நான் உன்னுடன் இருப்பேன். நீ இருக்கும்போது கஷ்டங்களிலும் பிரச்சனைகளிலும் சிக்கிக்கொண்டு அந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உங்களை சூழ்ந்திருக்கின்றன. நான் உன்னை தொட்டபோது நான் உன்னிடம் வந்து, உன் சாயி குழந்தையை மட்டுமே உன்னை இந்த குழப்பத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியும் என்று சொன்னேன். உன் சாய் அப்பாவால் மட்டுமே உன்னை இந்த குழப்பத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியும் என்பதை நீயும் அறிந்து கொண்டாய். நீயும் எனக்கு தெரியும், சாயை நான் மறக்கவில்லை, என்னை மன்னிக்கவும். பாபா ஏன் இதை சொல்கிறார் என்று கேட்கிறீர்கள். இது உங்கள் தவறு இல்லையா? இது சூழ்நிலைகளின் செல்வாக்கின் காரணமாகும். நான் அதை சொல்ல வேண்டும். ஏனென்றால் உங்கள் கஷ்டங்கள், அந்த வார்த்தைகளால் நீங்கள் துன்பப்படுகிறீர்கள். நாங்கள் ஒருபோதும் உன்னை கோபப்படுத்த விரும்பவில்லை. நான் எப்போதும் உங்களுக்கு சிறந்ததையே செய்கிறேன். உங்களுக்கு சிறந்ததை நான் எப்போதும் விரும்புகிறேன். உங்களுக்கு சிறந்ததை நான் எப்போதும் செய்கிறேன். எப்போது உங்களுக்கு தேவைப்படுமோ சரியான நேரத்தில் அது அப்படியே நடந்து கொண்டே இருக்கிறது. நான் அப்படியே செய்து கொண்டே இருக்கிறேன். உங்கள் எல்லா வேலைகளையும் சரி செய்வேன். நான் உங்களை ஒருபோதும் மோசமாக உணர வைக்க மாட்டேன். உங்களுக்கு புரிகிறதா? எதையும் பற்றி யோசிக்க வேண்டாம். என் சாய்பாபா என்னுடன் இருக்கிறார் என்று நம்புங்கள். அந்த நிமிடத்திலிருந்து அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றும். இப்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நம்பிக்கை மட்டுமே உங்களை கஷ்டங்களிலிருந்து மீட்டெடுக்க முடியும். நான் உங்கள் நம்பிக்கையை நிலைநாட்டுவேன். நான் சொன்னது உண்மையாகிவிட்டது. இப்போது நீங்கள் எதிர்கொள்ளும் எல்லா கஷ்டங்களும் நான் முடிவு கட்டுவேன். நீதான் பெரிய குழந்தை. நான் உங்களுக்கு நற்செய்தியை கேட்க வைப்பேன். எப்படி இருந்தாலும் ஒரு பெரியவர் என் குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியுள்ளார் என்ற செய்தியை நான் உங்களுக்கு கூறுவேன். உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நான் உங்களுக்கு வழங்குவேன். அதன் பின்பு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிற மாற்றங்களை பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள். உங்கள் அப்பா இப்போ சொன்ன எல்லாமே அவர் சொன்ன மாதிரியே நடக்கும். யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. இப்போ நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுமா? பாபா இதை சொல்கிறார்கள். உங்கள் சொந்த மனம் உங்களை துன்புறுத்தப்படுகிறது. ஆனால் நீங்கள் நினைத்தால் உங்கள் மனதை சிறப்பாக மாற்றலாம். உங்கள் சிரமங்களை குறைக்கலாம். நான் சொல்லும் வரை அது எனது பொறுப்பு. எல்லாவற்றையும் செய்வது உங்கள் பொறுப்பு. எப்போதும் நேர்மறையாக சிந்தியுங்கள். உங்கள் மனதை உங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருங்கள். கட்டுப்பாடு மற்ற அனைத்தும் நன்றாக நடக்கும். கடினமாக இருந்தாலும் எப்போதும் நேர்மறையாக சிந்தியுங்கள். மகிழ்ச்சியை நினைவில் கொள்ளுங்கள். கஷ்டங்கள், கண்ணீர் மற்றும் எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். கடந்த காலத்தில் இருந்து ஏதாவது நினைவு கொள்ள விரும்பினால் மகிழ்ச்சியை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தனர், நீங்கள் அதை செய்ய வேண்டும். ஆனால் பாபா, நான் அப்போது மிகவும் வலியை உணர்ந்தேன். நான் மிகவும் வலியை உணர்ந்தேன். அப்போது இது நடக்காமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும், இது நடக்காமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று முடிந்ததை பற்றியே நீ கடந்த காலத்தை பற்றியே நினைத்து வருத்தப்பட வேண்டாம். எப்பொழுதும் நடந்த நிகழ்ச்சிகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பொழுதுதான் உங்கள் வாழ்வில் சந்தோஷம் என்பது என்றும் நிலைத்திருக்கும். குப்பையை எப்பொழுதும் வீட்டில் அடைத்து வைத்திருப்பாயா? வெளியே கொண்டு கொட்டி விடுவாயா? குப்பைகள் வீட்டில் இருந்தால் துர்நாற்றம் வீசும். அதுபோல்தான் உன் மனமும் எப்பொழுதும் சந்தோஷமும் அமைதியும் நிறைந்த நற்செயல்களால் மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். ஓம் சாய்ராம்.